கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விசேஷித்த பெண்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் யாவரும் ஜெபித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் பாட போகிறதான பாடல்கள், கேட்க போகிறதான வார்த்தைகள், ஏறெடுக்க போகிறதான விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பதில் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய மகிமையினால் ஆண்டவரே நீ நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கைதூக்க வந்தவர் நீர் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, எந்த நலுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பாடுவோம், உற்சாகமாய் பாடுவோம். வாக்குத்தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றி
அவரே நம்மை காண்கிறதான தெய்வம். அவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை யாரும் பார்க்கலையே, நான் தள்ளப்பட்டு இருக்கிறேனே, நான் ஒடுக்கப்பட்டு போய் காணப்படுகிறேனே, எனக்கு யாருண்டு, என்னை கண்ணோக்கி பார்ப்பதற்கு இந்த உலகத்தில் யார் உண்டு என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஆகாரை கண்டதான தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்படுகிறது, என்னுடைய பாதைகள் எல்லாம் இருளா இருக்கிறது, வெளிச்சம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பில்லையே சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவர் நம்மளை காண்கிறதான தெய்வம், அவர் நம்மளை பார்க்கிறதான தெய்வம், உங்கள் கண்ணீருக்கு ஒவ்வொன்றிற்கும் ஒரு பதில் தருகிறதான தெய்வம். அவர் ஒருவரே நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பேற்பட்டதான தேவனுக்கு நம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருக்கு ஸ்தோத்திரங்களை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம்.
ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறவர்களா நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா மே துதிக்கும் பொழுது ஆண்டவரே மே மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வருகிறதான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் ஆண்டவரே ஜீவனை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம் வாழ்கிறதான வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நமக்காய் வாழாதபடி நம் ஆண்டவருக்காய் நம் வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படியா நீர் எங்களை மாற்றுங்க. உமக்காய் வாழ ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்காய் வாழணும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சேவையை ஆண்டவரே எங்களை செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஆராதிக்கும் பொழுதே ஆண்டவரே உம்முடைய மகிமை ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்காய் வாழ ஆண்டவரே எங்களை வைராக்கியம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பார்க்கிறதான ஒவ்வொருவருக்கும் உம்மை பற்றி எங்களை சொல்லுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம் அன்பு ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலைகளிலே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் பொறுப்படுத்து ஆண்டவரை. ஆசீர்வதித்த தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதிக்கிறதான ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் பலத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஒரு சமாதானத்தை ஆண்டவரே ஒரு செழிப்பை ஆண்டவரே தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்காய் ஆண்டவரே உயிருள்ள நாள் வரை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் வாழ ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். சபைக்கு வேண்டியதான ஒரு ஜெபம் இருக்கிறது. நம்முடைய சபைக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். சபை ஆராதனையிலே தேவன் பிரியப்பட வேண்டும். தேவன் ஆராதனையை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆராதனையிலே எல்லாரும் பங்கு கொள்ள வேண்டும். அந்த விருப்பம் யாவருக்குள்ளும் சபை மக்கள் யாவருக்குள்ளும் அந்த விருப்பம் உண்டாகும்படியாய் இந்த ஜெப குறிப்புக்காய் நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நீர் கத்தாவே ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனையை உற்று நோக்குகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஸ்தோத்திரங்க தாவே ஆராதிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாவே உம்முடைய சமூகத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஆராதிக்கிற பொழுது கர்த்தாவே என் தேவன் எங்கள் மத்தியிலே உலாவுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தகப்பனாய் இருக்கிறபடியினால் கர்த்தாவே ஆராதனையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அசைவாடுதலை நாங்கள் உணர வேண்டும். ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் உணர வேண்டும் அப்பா. உம்முடைய தொடுதலை உணர வேண்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே ஜனங்கள் யாவரும் ஆண்டவரே ஆராதனையிலே ஆண்டவரே ஒரு மனதோடு ஆராதிக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவ ஜனங்கள் என் தேவனை ஆராதிப்பதிலே விருப்பம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே நீர் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் அந்த வாஞ்சை விருப்பங்களை ஏற்படுத்துகிறவர் நீர். ஆண்டவரே நீர் அப்படியாய் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த விருப்பத்தை ஊற்றும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரையா ஆராதிக்கிற பொழுது கர்த்தாவே ஆண்டவரே தன்னை மறந்து கர்த்தாவே ஆவியிலே நிறைந்து தேவனோடு ஒன்றி காணப்பட உதவி செய்வீராக. ஆமாப்பா. இரண்டாவது சபையார் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆத்துமா ஆதாயம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டுக் கொள்ளும்படியாய் சபையை மீட்டுக் கொள்ளும்படியாய் ஒரு நாள் வரப்போகிறார். அப்பொழுது அவனவனுக்கு ஏற்ற பலனையும் கொண்டு வருவார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சுடர்களை போல இருப்பார்கள். அந்த பாக்கியம் நமது சபை மக்களுக்கு வேண்டும். நான் எப்படி ஆகிலும் என்னை ரட்சித்த தேவனுக்கு நான் ஒரு ஆத்துமாவையாது பிரயாசப்பட்டு ரட்சிப்புக்குள்ளாய் நான் நடத்த வேண்டும் என்று சொல்ல அந்த பாரம் அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த நாளிலே அந்த பாரத்தை சபை மக்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அழிந்து போகிற உலகத்திலே ஆண்டவரே ஐயா அந்த மாயமான உலகத்திலே ஆண்டவரே இந்த வெறுமையான உலகத்திலே வாழ்கிறதான மக்கள் ஆண்டவரே சிற்றின்பங்களை நோக்கி உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மக்களை எப்படியாகிலும் ஆதாயப்படுத்த வேண்டுமே. அந்த பாரம் ஆண்டவரே சபை மக்களுக்குள்ளே ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய அந்த வாஞ்சையை நீர் இருதயத்திலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். என்னை ரட்சித்த தேவனுக்கு நான் செய்கிறதான பெரிய ஒரு காரியம் மற்ற ஆத்துமாக்களை அழிந்து போகிறவர்களை என் தேவனுக்குள்ளாய் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பாரம் அவர்களுக்கு காணப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஜபங்களில அந்த பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே உற்சாகம் உள்ளவர்களாய் கடந்து சென்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே மக்களுக்கு கல்விமானின் நாவை தாருங்க. ஆண்டவரே சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை பேசுவதற்கு வேண்டியதான ஞானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த பாரத்தை தாரும். அந்த பாரத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே தேவனுக்காய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறதான அந்த கர்த்தாவே பாரம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் விரும்புகிறார் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருக்கு சீசர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ரட்சிக்கப்படுகிறோம். ஆராதனைக்கு வருகிறோம். சீசர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. சீஷன்னா என்ன? அவருடைய சிலுவை
சிலுவையை சுமக்க வேண்டும். அவருடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய எண்ணங்களை நிறைவேற்ற வேண்டும். இந்த உலகத்துல மாத்திரம் நம்ம நினைக்கிறோம்ல, நான் கண்ட கனவு நிறைவேறணும்னு. அப்ப தேவனுடைய விருப்பம் நிறைவேற வேண்டாமா? சீஷர்களாய், அவருக்கு ஊழியம் செய்கிற சீஷர்களாய், அவருடைய சிலுவையை சுமக்கிறவர்களாய், அவருக்கு பாரம் உள்ளவர்களாய், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய், சீசர்களாய் தேவன் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் இந்த வேளையிலே, இந்த நேரத்திலே, இந்த தாகம் உண்டாயிருக்கும்படியா என் தேவனே, நீர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்குள்ள இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறதான ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே இந்த உற்சாகத்தை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, தேவனுக்கு சீஷர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே, தேவனுக்கு சீஷர்களாய் மாறக்கூடிய அந்த எண்ணம் உருவாகும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தேவனுடைய சிலுவையை சுமக்கிற மக்களாய் நீர் மாற்றுவீராக. அப்போல சபைக்கு வருகிற சபை மக்கள் யாவருக்கும் பண தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஏன், எதற்கு தேவை? பல காரியங்களுக்கு தேவை. அதிலும் முக்கியமாக சபைக்கு கடந்து வருவதற்கு, தேவனுக்கென்று உற்சாகமாய் கொடுப்பதற்கு, தேவனுடைய காரியங்களிலே ஒவ்வொருவருடைய பணங்களும் செலவு பண்ணப்பட, தன்னை மாத்திரம் அல்ல தனக்கு உரியவைகளையும் செலவு பண்ண ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்காக அவர்களுடைய பண தேவைகள் சந்திக்கப்படும். இந்த நாளிலே ஆண்டவரே, பண தேவைகளை சந்திக்க அவர்களுக்கு கர்த்தாவே தடையாய் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் உடை தெரியும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, மக்களுக்கு பண தேவைகளை நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே, அது பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, முக்கியமாய் ஆண்டவரே ஆலயத்துக்கு வருவதற்கு, ஆண்டவரே தேவனுக்கு என்று கொடுப்பதற்கு, அநேக ஏழைகளை தாங்குவதற்கு, சபை கட்டுவதற்கு எல்லாவற்றுக்கும் பண தேவை. ஆண்டவரே, இந்த பண தேவைகளை ஆண்டவரே இந்த நாளிலே நீ சந்திப்பீராகப்பா. இந்த வேளையில யாரெல்லாம் எனக்கு அங்கிருந்து வரணும், இங்கிருந்து வரணும், அப்படி வரணும்னு நினைக்கிறாங்களோ, தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் தடையை நீக்கி ஆண்டவரே பண தேவைகளை நீர் சந்திப்பீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபை மக்கள் பரிசுத்த ஆவியினால நிரம்ப வேண்டும். விசுவாசத்துல வளர வேண்டும். இந்த ரெண்டு காரியமும் அநேகருக்குள்ள காணப்படல. இந்த நாளிலே பரிசுத்த குறைச்சல் இருக்கிறதானவர்களுக்கும், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கும் தேவன் கொடுக்க வேண்டும். விசுவாசம் இல்லாத சந்ததியாய் காணப்படக்கூடாது. விசுவாசத்திலே வளர வேண்டும். அவர்கள் விசுவாசத்திலே வளரும் போது எல்லா காரியங்களையும் தேவனே நினைப்பூட்டுவார், தேவனே வழி நடத்துவார். அதனால இந்த நாளிலே தேவனே எங்கள் மக்கள் யாவரையும் ஆண்டவரே நீர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவீராக. ஆண்டவரே ஐயா, நீர் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே உம்முடைய அக்கினியை போடுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திர ஐயா. இந்த நாளில் இருந்து ஆண்டவரே அவர்கள் ஒரு புது சிருஷ்டியாய் ஆண்டவரே தேவனுக்குள்ளாய் வளர என் தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே, இந்த நாளிலே என் தேவன் விசுவாசத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்திலே வளர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே,
மக்கள் விசுவாசத்திலே வளரும் பொழுது ஆண்டவரே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியுமே. என் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள எதுவும் தடையாய் காணப்படாதே. என் தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அடுத்ததாக விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. ஐக்கியம் இல்ல. வேக வேகமா வர்றோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உட்கார்றோம், மற்றவங்களை சந்திப்பது இல்லை. நானும் என் குடும்பமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொன்னது போல நானும் என் குடும்பம் மாத்திரம் கர்த்தருக்குள்ள நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறோம்ல. எல்லாரோடைய ஐக்கியம் வேண்டாமா? நீங்க பார்க்கிற மக்களோட ஐக்கியமா இல்லாவிட்டால் காணாத தேவனிடத்தில் உங்களுடைய உறவு, உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கும்? இருதயத்திலே அந்த வேதனையோடு ஜெபிப்போமா. ஆண்டவரே, நாங்க விசுவாசிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமா நாங்க இல்லையப்பா. இந்த ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அவசரமான உலகத்துல அவசரமா வந்துட்டு நாங்க போறோமே, இது எந்த விதத்துல முடியும் தெரியலையப்பா. ஆண்டவரே, என் தேவனே, அந்த ஐக்கியத்தை கொடு ஆண்டவரே. ஒரே குடும்பம், ஒரே ஊர், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவது கிடையாது. ஐக்கியம் என்ன ஐக்கியம்? இந்த ஐக்கியத்தை பலப்படுத்த முடியாவிட்டால் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை எப்படி பலப்படுத்த முடியும்? தேவனுக்காக எதையாவது ஒன்றை இழந்துதான் தீர வேண்டும். என்னை மதிக்கவில்லை, என்னை பொருட்படுத்தவில்லை, என்னை கேட்கவில்லை, எந்த சாக்கு போக்கும் வேண்டாம். இந்த நாள்ல கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? கண்ணீரோடு ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த ஐக்கியத்தை எங்களுக்குள்ளே உருவாக்கி தாருங்கப்பா. ஆண்டவரே, ஐக்கியத்துக்கு விரோதமாய் போராடுகிறதான சத்துருவுடைய காரியங்களை விலக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில ஒரு விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஐக்கியத்தை கெடுக்கிறதான, ஐக்கியத்தை உண்டாக்க முடியாதபடி ஆண்டவரே பலவித எண்ணங்களை, சூழ்நிலைகளை உருவாக்குகிற காரியங்களை என் தேவனை இந்த நாளிலே அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். ஐக்கியத்தை உருவாக்கும் சபை மக்கள் முழுவதும் ஒரே குடும்பமாய், ஒரே ஐக்கியமாய், ஒரே சிந்தையாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசிங்கள்ல அநேகர் சுகவீனமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுகம் வேண்டாமா? சுகம் வேணும் இல்லையா? ஆரோக்கியம் வேணுமே. ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது ஆரோக்கியமாய் தான் படைத்தார். இந்த உலகத்தின் பாவங்கள், அசுத்தங்கள் மனிதனை தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சுகம் இல்லை, பலவீனம். அவர் இந்த நாளிலே சுகவீனமாயிருக்கிற மக்களுக்கு, கண்ணீரோடு தேவ சமூகத்திலே அழுது கொண்டு இருக்கிறதான மக்களுக்கு தேவன் நல்ல ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாய் அவர் அந்த நாளிலே பூமி எங்கு சுற்றி உலாவி கொண்டு பலவீனமாய் இருந்தவர்களுக்கு ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுத்தீரே, பலத்தை கொடுத்தீரே. அந்த சுகம், அந்த பலன் இந்த நாளிலே எங்களுடைய சபை மக்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகர் சுகவீனமாய் காணப்படுகிறார்கள். இந்த நாளிலே அவர்களை ஆரோக்கியம் வந்து அடையும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆரோக்கியத்தை கட்டளையிடும். அவர்களிடத்தில் காணப்படுகிறதான பலவீனங்களை நீக்கும் ஆண்டவரே. சத்துவம் உள்ளவனுக்காகிலும் சத்துவம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஆண்டவரே, செய்யும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே சுகவீனம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவீனங்கள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால ஒரு சுகம் கிடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அடுத்தபடியாக சபையில் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தர வேண்டும் தேவன். படித்தவர்கள் இருக்கிறார்கள், படிக்காதபடி கூலி வேலைக்காக அண்ணனாடு ஓடுறவங்க இருக்கிறாங்க. வேலையில அந்த கூலி கிடைச்சா தானே, அந்த ஊதியம் கிடைச்சா தானே அவங்க குடும்பத்தை நன்றாய் நடத்த முடியும். முதல்ல சொன்னனே, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். அதனால வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி தரும்படியாய் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம். கண்ணீரோடு உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்க குடும்பம் இல்லாம அடுத்த குடும்பமா இருந்தாலும் சரி, ஆக மொத்தத்துல நம்ம சபையில உள்ள மக்கள் வேலை இல்லாதபடி கஷ்டப்படக்கூடாது. எப்படியாகிலும் ஆண்டவரே, நீர் படித்ததான அந்த படிப்புக்கு தகுந்த வேலை ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்தையே நோக்கி இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மக்கள் உம்முடைய முகத்தை பார்க்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கல்ல ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகங்கள் பிரகாசிக்கும் என்று சொன்னீரே, வெட்கப்பட்டு போகாது என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாளிலே படித்த பிள்ளைகளுக்கு வேண்டியதான வேலை வாய்ப்புகளை என் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல இடங்களிலே நல்ல வேலை வாய்ப்பிலே அமர என் தேவன் உதவி செய்வீராக. நல்ல போஸ்டிங் நல்ல கதாவே நீ கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நல்ல கம்பெனிகள்ல ஆண்டவரே நல்ல இடங்களில என் மக்கள் வேலை செய்ய வேண்டுமே, அவருடைய ஊதியத்தை நீ பெருக்க வேண்டுமே, அவருடைய வருமானங்கள் பெருக வேண்டுமே, அவர்களுக்கு போதுமானதாய் காணப்பட என் தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே, அந்த நாடு கூலி வேலை பார்க்கிற மக்களுக்கு கூட ஆண்டவரே அந்த கூலி வேலை தடபடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, மக்களை பார்க்கிறவர்கள் இறக்கப்பட்டாகிலும் ஆண்டவரே அவர்களுடைய முகத்தை பார்த்தாகிலும் என் தேவனே வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான கிருபையை நீர் தருவீராக. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான கிருபையை மக்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவ மக்கள் சபையார் இந்த உலகத்துல நாம் ஜீவிக்கிறோம். நாம் வாழ்கிற கிராமங்கள்ல, நாம வாழ்கிறதான நகர்ப்புறங்களில, நாம் சந்திக்கிறதான மக்கள், நாம் பேசுகிறதான பழகுகிறதான மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தேவ சித்தம் நம்ம சபை மக்கள் மூலமா நடக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் அதை வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, என் மூலமா தேவ சித்தம் நிறைவேறணும். ஆண்டவரே, உங்க சித்தம் என்னப்பா, உங்க திட்டம் என்னப்பா, அந்த சித்தம் என்கிட்ட நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி பாரத்தோடு கண்ணீரோடு அந்த தேவனுடைய பாரத்தை நிறைவேற்றுவோமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமே. ஆண்டவரே, அந்த நாளிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற மரியாளை நீ தெரிந்தெடுத்தீரே. எவ்வளவு அவமானங்களை சகித்தா ஆண்டவரே, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மத்தியில உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த அந்த தாயை போல நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை படைத்ததான ஆண்டவரே, எங்களை உருவாக்கினதான ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற எவ்வளவாய் பாடுபட்டார். ஆண்டவரே, அது போல நாங்கள் பாடுபட வேண்டும் அப்பா. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த அந்த தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உடைய சமூகத்தில் அமரும் பொழுதெல்லாம் தேவ சித்தம் என் மூலமாய் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, என் சபை மக்கள் எல்லாம் அப்படி ஜெபிக்கட்டும்பா. ஆண்டவரே, சபை மக்கள் எல்லாம் அப்படி விருப்பத்தோடு இருக்கட்டும்பா. இதை கேட்கிறவங்க எல்லாம் அப்படி ஒரு விருப்பம் அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கணும்.
எப்படியாயிலும் தேவ சித்தம் எங்களிடத்திலே நிறைவேற நாங்கள் பாடுபட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் இந்த நாளிலே இப்படிப்பட்ட பாரத்தை ஒவ்வொருவருக்கும் ஊற்றினபடியினால், ஒவ்வொருவருக்குள்ள அந்த வாஞ்சையை உண்டாக்கினபடியினால் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனே, எங்களை நேசிக்கிற என் தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புகளை கேட்டு யாரெல்லாம் உம்முடைய சமூகத்திலே ஜெபித்தார்களோ, யாருக்குள்ளெல்லாம் அந்த பாரத்தை கொடுத்தீரோ, இந்த விருப்பத்தை கொடுத்தீரோ, ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றி தருவீராக. எங்களையும் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. ஹல்லேலூயா. பெதஸ்தா எண்ணப்பட்ட குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அந்த பெதஸ்தா குளத்தை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அந்த பெதஸ்தா என்பதற்கு அர்த்தம் இரக்கத்தின் வீடு. அந்த இரக்கத்தின் வீட்டில் யார் யாரெல்லாம் இருந்தான்னு பார்த்தோம்னா, அதுக்கு அடுத்த வசனம் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் அங்கே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? படுத்திருந்தார்கள். அந்நாட்களில் யூதருடைய பண்டிகை என்று ஒன்று வந்தது. அந்த அதிகாரம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அந்த பண்டிகை நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். அந்த பெதஸ்தா எண்ணப்பட்டதான குளத்தின் அருகே படுத்திருந்ததான அந்த வியாதியஸ்தர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இது ஒரு வித்தியாசமான காரியம் இல்லையா? எப்பயுமே சுத்தமான தண்ணியா வேணும். கொஞ்சம் அழுக்காயிடுச்சுன்னா கூட என்ன செஞ்சிருவோம்? ஒரு சின்ன தூசி விழுந்துருச்சுன்னா கூட நமக்கு குடிக்கிறதுக்கு முடியாது. ஒரு 2 நாள் 3 நாள் ஆன ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணி இருந்தாலும் தூர தூக்கி ஊற்றிடுவோம் இல்லையா? இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான காரியம் அங்க நடக்கிறது. தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம்? அந்த வியாதியஸ்தர்கள் எல்லாரும். ஏன்னா அதுல ஒரு மிகப்பெரியதான ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த தண்ணீர் தேவ தூதன் வந்து கலக்கும் பொழுது முந்தி யார் வந்து அதில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகம் கிடைச்சிடும். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இல்லையா? அந்த தூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் யார் போய் அதுல இறங்குறாங்களோ அவர்களுக்கு சுகம். அதனால எல்லாரும் இந்த வியாதியஸ்தர்கள் எல்லாம் அந்த தண்ணீர் எப்ப கலங்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனசுல ஒரு கலக்கம் வந்துடக்கூடாது, நம்ம குடும்பத்துல ஒரு கலக்கமுள்ள ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது, ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி நினைப்போம். இங்க அதுக்கு எதிர்மறையா இருக்கிறது. எப்ப கலங்கோன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கலங்கி கொண்டுதான் நானும் இருக்கேன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா, எப்படி அந்த குளம் கலக்கப்படுகிறதான அந்த சூழ்நிலைமையில ஒரு சுகம் உண்டாகிறதோ, அப்படி உங்களுடைய இருதயம் கலங்கி இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை ஒரு கலக்கத்திற்குள்ளாக இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் உங்களிடத்துல கடந்து வருகிறது. உங்களுடைய கலக்கங்கள் மாறி அற்புதம் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு கலக்கம் வருகிறது என்றால் அதுல ஒரு ஆண்டவர் ஒரு நன்மையை வச்சிருக்காருன்னு சொல்லி நீங்க புரிந்து கொள்ளுங்க. அந்த கலக்கத்தை நினைச்சு யோசிச்சு புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது என்றதான ஒரு நம்பிக்கை உங்களிடத்துல வேண்டும். இந்த வியாதியஸ்தர் அதற்காக தான் காத்து கொண்டு இருந்தாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணீர் எப்ப கலங்கும், ஃபர்ஸ்ட் நான் போய் அதுல இறங்கி என்ன செய்யணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமையுள்ள தேவன், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த இடத்துல ஒரு வியாதியஸ்தன் இருந்தார். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எத்தனை வருஷம்? 38 வருஷம். 38 வருஷமா வியாதியோடு அந்த மனுஷன் அங்க படுத்து கிடக்கிறார். நீங்க எத்தனை வருஷம் இதே போராட்டத்துல இருக்கேன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். இப்ப நம்ம பார்க்க போகிற சம்பவத்தினால நீங்க நிச்சயமா உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ ஆண்டுகள் தேடி தேடி பார்த்தாச்சு, எத்தனையோ ஆண்டுகள் நம்பிக்கை வச்சு பார்த்தாச்சு, ஒன்றும் முடியல, கஷ்டம் தீர்ந்த மாதிரி தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? எதிர்பாராத நேரம் ஒன்று இருக்கிறது. அதை நிச்சயமாய் அந்த நேரத்திலே உங்களுக்கு ஆண்டவர் அந்த நன்மை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 38 வருஷமாய் வியாதியோடு இருந்த அந்த வியாதியஸ்தன் அருகில ஆண்டவர் வந்து அவர் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, அவருக்கு யாரும் சொல்லல, இவர் இத்தனை வருஷமா இதே இடத்துல படுத்திருக்காரு, இத்தனை வருஷமா இந்த வேதனை அவர் அனுபவிச்சிட்டு இருக்கார். பார்த்ததுமே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? புரிந்து கொண்டார். வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அவர் அறிந்து. நீங்கள் அவர் அறியாம இருக்கலாம், அவர் என்ன பார்க்கல, ஆண்டவருக்கு ஆண்டவருடைய கண்ணில் நான் படவே இல்லையா, ஆண்டவர் எனக்கு எப்ப நன்மை செய்வார், நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவர் உங்களை அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். நான் யாருனே அந்த ஆண்டவருக்கு தெரியாது, நான் அவர்கிட்ட போய் வேண்டினதே இல்லையே, அவருடைய ஆலயத்துக்குள்ள நான் கால் எடுத்து வச்சதே இல்லையே, இயேசுன்னு என் வாய் திறந்து நான் சொன்னதே இல்லையே, எப்படி என்னை தேடி அவர் வர முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதே சம்பவம் அன்றைக்கு நாட்களிலே நடந்திருக்கிறது. அவர் யார் என்றே அந்த வியாதியஸ்தனுக்கு தெரியாது. ஆண்டவர் கிட்ட போய் கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். எதிர்பார்க்காத நபர், எதிர்பாராத நேரம்,
எதிர்பாராத சூழ்நிலை, திடீர்னு ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரே அப்படின்னு அவர் நினைச்சிட்டு யோசிக்கல. உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கூட்டிட்டு போய் விட யாரும் இல்லை. நான் போறதுக்குள்ளேயே என்ன செஞ்சிடறாங்க, வேற ஒருத்தவங்க இறங்கி அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுறாங்க. ஆண்டவர் இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எழுந்திரு. அந்த வார்த்தை சொன்னதான அந்த நிமிடமே, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் எப்படின்னு சொல்லி 8ஆம் வசனம் இப்படியாய் முடிகிறது. 9வது வசனத்துல துவக்கம், உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம்? 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷன் எழுந்திரு என்று சொன்ன அந்த வேளையிலேயே உடனே அவன் என்ன செஞ்சாராம், அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமா இரக்கம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க எழும்பினாதான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல இந்த கலக்கம், இந்த சோதனை, இந்த சோகம் இப்படியே என்ன செஞ்சுட்டே இருக்கு, இப்படியே என்ன உட்கார வச்சுக்கிட்டே இருக்கு, இதை யோசிச்சுட்டே நான் இருக்கேன், இதிலிருந்து என்ன விடுதலையா வெளியே வரவே முடியல அப்படி சொல்லி நீங்க கலங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமானார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு சுகம் வேணும் என்றால், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், நன்மை வேண்டும் என்றால் அவரை நம்புங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய வார்த்தையினால சகலமும் உண்டாக்கப்பட்டது. நூற்றுக்கு அதிபதி சொல்றார், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அப்பேற்பட்ட நம்பிக்கை உங்களிடத்துல இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. அந்த 38 வருஷம் புலம்பிக்கிட்டு இருந்ததான அந்த புலம்பல், அந்த கலக்கம், அந்த பயம், அந்த வேதனை, அந்த வலிகள் அந்த நிமிஷமே அந்த மனுஷனை விட்டு கடந்து போனது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம். அந்த பெதஸ்தா எண்ணப்பட்டதான அந்த இடத்துல இரக்கத்தின் வீடு, அந்த இரக்கத்தின் உருவமாய் இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடந்து வந்து அந்த மனிதன் இடத்துல இருந்ததான எல்லா கலக்கங்களையும் எடுத்து போட்டு அவர் அற்புத சுகத்தை அவருக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அந்த சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நம்புங்க, நிச்சயமாய் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அன்றைக்கு அந்த மனிதன் தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். அதற்கு பாத்திரவானாய் அவர் இருந்தார். அவருடைய பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே இருதயத்துல ஒரு நம்பிக்கை வந்ததுனால, கர்த்தர் சுகத்தை கொடுத்ததுனால கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். பதிமூணாவது வசனம், சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை.
அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்து அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடு ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத. அவர் யார் என்பதே அவனுக்கு தெரியல, அந்த வியாதியஸ்தனுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் அவனை அறிந்து வைத்திருந்தார். அது மாத்திரம் அல்ல, நீ சொஸ்தமானாய், இனிமே என்ன செய்யாத, நீ பாவம் செய்யாத. பாவம் உள்ள இருந்தா கர்த்தருடைய இரக்கத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதிலிருந்து நீங்க விடுபட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுதே அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறவர்களாய் நீங்க மாறணும், இரக்கம் செய்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அவரை போல ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விட்டு போனதான அந்த பாவத்தை இனி அந்த பாவத்திற்கு பின்னாடி போக வேண்டும் என்று நீங்க சிறிதளவு கூட மனதில் எண்ணம் கொள்ளாதீங்க. அதற்கேற்றதான சூழ்நிலைகள் எல்லாம் வரும். அதை விட்டு நீங்க விடுதலையாய் வரும் பொழுது நிச்சயமாய் கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களிடத்துல மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்த்தால் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய நீங்க உண்மை உள்ளவர்களாய் நீங்க காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனிடத்துல நீங்க இரக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை தேடி அவருடைய ஆலயத்துக்கு கடந்து வாங்க. அவர் இந்த ஆலயத்துல ஆராதிக்கிறதான அந்த ஆராதனை, தேவனுடைய வார்த்தை, இதுல ஒரு சுகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதுல ஒரு வல்லமை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதன் மூலமாய் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, ஸ்தோத்திரம், சுகத்தை அவர் வைத்திருக்கிறார். அது ஒரு இரக்கத்தின் வீடாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு பெதஸ்தாவாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பெதஸ்தாவை நோக்கி நீங்க கடந்து வரும் பொழுது நிச்சயமாய் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க ஒரு பெதஸ்தாவாய் மாறணும், உங்க குடும்பம் ஒரு பெதஸ்தாவாய் மாறணும், உங்களுடைய சபையை ஆண்டவர் ஒரு பெதஸ்தாவாய் மாற்றிருக்கிறார். உங்க குடும்பத்தினரை தேடி உங்களை தேடி அநேகர் வரணும். இப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து யார் என்ன விடுதலை செய்ய முடியும்? நீங்க அவங்களுக்கு சொல்லணும், வாங்க, நிச்சயமாய் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் முடியும், உங்களுடைய வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி நீங்க அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற உங்களுடைய இரக்கத்தின் நிமித்தமாய் அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அவர்களுக்கும் அவர் இரக்கம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். எங்களுடைய சபையை சார்ந்ததான ஒரு சகோதரர் ஒருவர் உண்டு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த தம்பிக்கு பிளட் கேன்சர், சுகமாக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வியாதி அதிகமாகி மரணத்துக்குள்ள போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். அவங்க அண்ணன் ஆலயத்தை தேடி வந்தாங்க, இரவு ஜபங்கள்ல கடந்து கொள்ளுவாங்க, ஆராதனையை தவறாம ஆராதனைக்கு வருவாங்க, அழுது ஜெபிப்பாங்க. சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தோம். மெட்ராஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கொண்டிருந்தாங்க. எவ்வளோ பெரிய அதிசயம்! கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய உடம்பு கண்டிஷன் நல்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பித்தது. மொட்டைலாம் அடிச்சிட்டாங்க. அவரை பார்க்கும் பொழுதே நாங்கள் எல்லாம் சபையார் எல்லாரும் கலங்கி போயிருந்தோம். பெரிய அற்புதம்.
என்னென்னலாம் செய்யக்கூடாது, அவர் வெல்டர், அந்த வேலையை நீ மறுபடியும் நீ செய்யவே கூடாதுன்னெலாம் சொன்னாங்க. ஆண்டவர் அற்புதமாய் சுகத்தை கொடுத்து மறுபடியும் அதே வேலையை தான் இன்றைய வரைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். சரீரத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து இன்றைக்கும் ஆலயத்தில் அவரை சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இரக்கம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு பெதஸ்தா குளத்தில் ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம், அந்த 38 வருஷம் வியாதியுள்ள அந்த மனுஷனை சுகமாக்கின எங்களுடைய தெய்வம், நீர் உண்மையுள்ளவராய், நீர் ஜீவிக்கிறவராய், இன்றும் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவராய் நீர் இருக்கிறபடினாலே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்ததான ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக அப்பா அவர்கள் கலங்கி போயிருந்தார்களோ, ஓ தேவன் தாமே அவர்கள் கலக்கங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போடும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மை ஸ்தோத்திரம். அவருடைய வியாதிகள் இருந்து சுகம் உண்டாகட்டும். ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க, சுகப்படுத்துங்க. தெய்வீக சுகம் உண்டாகும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கலக்கங்கள் கவலைகள் எல்லாம் மாறட்டுமே சுபிநாமத்தினால். ஆலயத்தை நோக்கி கடந்து வர அவர்களுக்குள்ள நல்ல ஒரு வாஞ்சிய விருப்பத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமே, அவர்களும் விடுதலை அடைய வேண்டுமே, சுகப்பட வேண்டுமே. என் தேவன் நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அருமை இரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.